பெண்டை கீக்கிறானுங்க. காலையில எழுந்துக்கவே முடியல. ஆண்டவா எதனா ஒரு வழியை காட்டுறாயப்பா. வீட்டுக்கு போனா கைத்த பூச்சி வெளியே தடுறா. நான் என்ன பண்றது? நீ தான் ஒரு வழி காட்டு. எங்கன்னா வீடுலயே குண்டாங்கண்டா வெளியே இருக்க தேடுக்கலான்னு பார்த்தோட எங்க பார்த்தாலும் கேம்பரா. நான் என்ன பண்றது? முஞ்சியத்தான் மாட்டிக்குவோம் பொழக்கட்டி. பகவானே நீ எந்த வழியில போடுறியோ விடு. வெயில் தாங்க முடியல. அப்படின்னா உக்காருவோம் நெகில்ல. நானே பேஜாராக்குதுன்னு வரேன். இது வேற வந்து உக்காது. ஏமாடா முருகா, வீடு நல்லா இருக்குது. கட்டிட்டு ஆளையே காணும். கச்சாமி இந்த கேட்டை கைட்டினவா போதுமே, நம்ம போயிடுமே. சரி எவனா வரத்துக்குள்ள கைட்டிக்க வேண்டியதுதான். வேற ஐடியா இல்லை. யாரும் காணும். என்னடா இது அமாவாசைக்கு வந்த சோதனை இப்படி இருக்குது? ஒரு தேங்காய் மூடிக்கு திரிகிற நாய் மாரி காலையிலேருந்து அழிஞ்சிட்டு இருக்கிறோம். ஒரு வீடு கிடைக்க மாட்டேங்குது. அந்த கதவுல கோயம்பேடுல வீடு பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ குன்றத்தூரில் வந்து நிற்கிறேன். இதே போனால் காசி ராமேஸ்வரமோ போயிடுவோம் போல. பேசாமல் நம்ம ஊர்லேயே வீடு எடுத்துக்கலாமா? பேசாமல் ஊர்லேருந்தே வந்துடலாம் போல. நைட்டு பஸ் ஏறி காலையில் வந்து வேலைக்கு போகலாம். சென்னையில் எப்படி தான் வாடகைக்கு இருக்கானுங்கன்னு தெரியல. வீடு நல்லா இருந்தால் வாடகை அதிகமாக இருக்கிறானுங்க. வாடகை கம்மியாக இருந்துச்சுன்னா வீடு மொக்கையாக இருக்குது. முறை வாசல்ன்றானுங்க, தண்ணி பில்லு தனியாக போடுறானுங்க, கரண்ட்டு யூனிட்டுக்கு 10 ரூபான்றானுங்க. எப்பா எப்படி தான் இந்த இடத்துல குப்பை கொட்டுறானுங்களோ தெரியாடா சாமி. பாப்பா யோ சாமி. ஐயா பெரியவிட, இங்கே வீடு எங்கேயா வாடகை கிடைக்குமா? யார் இவன் நம்மளுக்கு வீடு கேட்குறான்? நம்மளுக்கு பார்த்தா புரோக்கரை ஒருத்தர். ஐயா உங்களை பார்த்தா மாட்டு புரோக்கர் மாரி இருக்குது. ஒரு நம்பிக்கையில் தான் கேட்குறேன். வீடு எதுனா இங்கே வாடகைக்கு இருக்குமா? இவன் பார்த்தா வில்லேஜ் மாரி இருக்குது. இடிச்ச வாயனாவும் தெரியுறான். பேசாத எதனா ஒரு வீட்டை கட்டி இவங்க காசை கறந்துடலாமா? வேலு விடாத முக்கு. சார் என்ன சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏதாவது வீடு இருந்தால் பார்த்து சொல்லுங்க சார். புரோக்கர் கமிஷன் கூட கொடுத்துட்றேன். புரோக்கர் கமிஷனா? 1 மாசம் வாடகை தெரியும்ல? எப்படி இருந்தாலும் 1 மாசம் வாடகை கமிஷனாக கட்டி எங்கள் வயிற்றில் அடிக்க போறீங்க. அதிங்க சார். நீங்கள் வருவீங்க, கூட்ட பார்ப்பீங்க, பார்த்துட்டு நான் போய் வீட்டுக்கு கால் பண்ணுறேன் சார் அப்படின்னு போயிடுங்க. அதோட நான் போயிங்க. நான் எவனா இன்னொருத்தன் வருவானா அப்படின்னு தான் நான் போய்ப்பேன். எனக்காக தான் நான் போய்ப்பேன். என்ன சார்ஜ் பண்ணுறது? உன் கஷ்டத்தை நீ சொல்கிற, என் கஷ்டத்தை நான் சொல்கிறேன். எங்கேயோ ஒருத்தன் மூலையில் உட்காந்து ஃபோன்லேயே புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். ஃபோன் ஆப்லேயே ஊட்ட காட்டுறான். அங்கே போய் பார்த்தா அந்த ஊடி அவனுக்காக வாடகை போயிருக்குது. அந்த கம்யூனிட்டி அதை கூட க்ளோஸ் பண்ணாமல் இருக்கலாம். கட்டுற காசெல்லாம் ஏமாற்றி தின்ட்டுக்கலாம். அவன் திங்கிறதுக்கு நீ தின்னலாம் சார். பரவாயில்ல, வெயிலில் உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்கிறேன். சரி உனக்கு ஊட்ட காட்டுறேன். கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? ஏன் சார் அந்த புரோக்கர் வேலையும் சேர்த்து பார்க்குறீங்களா? ஊதுவத்தி மூஞ்சிய, நீ ஒரு ஆளா இல்லை குடும்பத்தோட இருக்கிறேன்னு கேட்டா? ஒரு ஆளா என்னன்னா பஸ் ஸ்டாண்ட்லேயே பட்டு தூங்கி ஏஞ்சி போயிருக்க மாட்டேனா? குடும்பத்தோட தான் இருக்கிறேன். அதுக்காக தான் இப்படி அலையிறேன். குடும்பத்தோட அலைய தாண்டா செய்யா. சும்மா வந்துட்டு அது வீடு அலையிறேன்னா எப்படியா? 5 தான். என்ன பண்றது? ஆம்பளையா போண்டாலே இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். ஏய், மெத்த வீடு ஓடுமா சீட்டு வீடு ஓடுமா? அதுக்கு வேற ரேட்டு, இதுக்கு வேற ரேட்டு. ஐயோ சீட்டு வீடே வேணாம் சார். சீட்டு வீடு ஹீட்டு சார். மழை பெஞ்சா எந்த மூலையில ஒழுகுதுன்னே தெரியாது சார். அதுவும் காத்தடிச்சா எப்போ தூக்குன்னு கூட தெரியாது சார். வேணவே வேணாம் சார். சீட்டு வீடு வேணாம் சார். வேற எதனா பாருங்க சார். சீட்டு வீடுனா ஈட்டு தாங்காது, மழை பெஞ்சா ஓய்வும் தூக்குன்ற. மெத்த வீடுனா வாடகை அதிகமாக சமாளிப்பியா? அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார். மெத்த வீடு தான். இங்கே பாருங்க, உங்க வீடு மாதிரி தனி வீடா கிடைச்சுன்னா வச்சுக்கோங்க, ரொம்ப சந்தோஷம் சார். என்னடா அது யார் வீட்டு ஏன் வீடுன்றான்? நம்ம வெயிலுக்கு நெகிழுக்கு உட்காந்தோம். சரி புரோக்கர் காசுக்கு இவங்க ஆட்டே போடலான்னு பார்த்தா அட்வான்ஸ் காசுக்கு ஆசை போடலாம் போகுதா? சார் என்ன சார் முடிவு வச்சுக்கிறீங்க? இந்த வீடியோ கிடைக்குமா இல்லை வேற எதனா வீடு காட்டுறீங்களா? சரி இந்த வீட்டு மேலே ரொம்ப ஆசைப்படுற நீ. அட்வான்ஸ் 40,000, வாடகை 8,000 இதா? யதார்த்தமாக தான் இந்த வீடு காலியாக இருக்குதுன்னு கேட்டேன். அமைஞ்சிக்கிச்சே நம்மளுக்கு. வீடு வேற சூப்பராக இருக்குது. இது விடக்கூடாது. அதே அம்மாவாசை பேசுகிறா. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, பேசுகிறா வச்சுக்கிறோம். சார் 40,000 ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு 20,000 வாங்கிக்கிங்களா? இதே ஒத்துக்கலாமா இல்லை கொஞ்சம் ஏற்றி பார்ப்போமா? சரி ஒரு 30,000 கொடு. 30,000மா? போன வந்தால் இதை அடக்க வச்சோம். இதே அவனையும் வாங்க மாட்டான். என்ன பண்ணிட்டு? சரிங்க சார், எப்படியாவது நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். சரிதான் சார், ஊருக்கு போய் ஃபோன் பண்ணிட்டு போறேன். ஏன்னா இப்போதைக்கு அதான் நடந்துங்குது. இவன் யாரு? இந்த பைத்தியாரு இவன் கூட பேசினுறான். ஓ இவரை வந்துச்சு காலி குத்துக்குமே. ஐயோ ஆயா, அங்க கரோட்டு குழம்பு வச்சு வந்து ஹெல்ப் பண்ணாம எவன் வீட்டு வாசல் உட்காந்துங்கிற? டேய் கம்முற காரியத்தை கத்துறது வீட்டுக்குள்ள வரேன். சார் யார் இந்த தேங்காய் குடிமை மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கான்? நீ யாரா மேலகாலத்துல இவன் கூட வந்து பேசினுங்கிற?
சார் யார் சார் இவன்? என்ன மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கான்? இவரும் வீடு பார்க்கத்தான்ப்பா வந்துக்கிறாரு. ஐயோ எவனும் போட்டு வரலன்னு நினைச்சேன். இந்த பையன் வந்துக்கிறானா? இப்ப என்ன பண்றது? நீங்க வீடு பார்க்க வந்த உன பார்க்க தான் வந்த நீ ஏன் போய் சொல்றாங்கிட்ட டேய் இங்க வாடா. டேய் இன்னைக்கு இவனை வச்சு தான் நம்ம ஆட்டையை போடணும். நீ வந்து குழப்பிங்கிற. அவங்க தலையில கட்டுற பத்தியா சூப்பரியா. சார் என்ன சார் சொல்றான் அவன்? சத்தியமா இந்த வீடு தான் போகணுன்றான். ஐயோ நம்மள விட்டு மிந்திடுவோம் போல. நல்ல வீடா சார். சார் நீங்க சொன்ன மாதிரி 30,000 தரேன் சார். முதல்ல வீட்டை காட்டுங்க சார். சார் அவன் கடைக்குறான் லூசு பையன். நான் தானே இந்த வீட ஃபர்ஸ்ட் பார்த்தேன். 40,000 கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு காட்டுங்க சார். தக்காளி புடிச்சிட்டா சூப்பரா. ஏம்பா 2 பேருமே கேட்டானா யாருக்குப்பா இல்லைன்றது? இவன் 10,000 எக்ஸ்ட்ரா தரேன்றான், நீ 30,000 தரேன்ற. எங்க 10 ரூபா வந்து அங்கதானே பார்க்கணும். ஐயோ புரோக்கர் குச்சி வேற காட்டானே. மற்றவன் வீட்டுக்கே ஏற்றுவான், இவன் வீட்டுக்கு ஏற்றாமல இருப்பான். சார் லாஸ்ட் ஃபைனல் 50,000 முடியுங்க சார். இதுக்கு மேலே என்னால முடியல சார். 50,000மா? சரி நம்மளுக்கு இது போதும். அச்சுது பாரு லக்கு. நான் வரல அவனுக்கே குத்துருங்க. சார் என்ன சார் ஏத்திங்க பார்த்தா அப்படியே போறீங்க? இதுக்கு மேலே ஏற்றுமா? உங்க மேல தான் லாலி ஊற்றி ஏற்றுறேன் சார். விடுங்க சார் 50,000 எனக்கு தான் கிடைக்கணும்னு அதிர்ஷ்டம் வந்துக்கிட்டேன் சார். எனக்கே பேசி விடுங்க சார். சரி எடு சார். கேஷா இல்லை ஜிபே தான். நம்பர் சொல்லுங்க சார். சார் தங்கவேலி கேள்விப்பட்டுக்கிறேன். இதானே சார் ஜிபேல உங்க பேர் திருட்டு வேலைன்னு வருது. ஐயோ இது எவன் பார்த்த வேலைன்னு தெரியலையே. ஏம்பா நீ படிச்ச படிச்சுக்கிற போட்டியா காசா? சார் சொன்ன மாதிரி 50,000 போட்டு சார். பாருங்க சார். ஓகே சார் சாவி எப்போ கொடுக்குறீங்க? நான் இன்னும் ஒரு 2 நாள்ல வீட்டுக்கு வந்துடுறேன். சாவி ஓனர்கிட்ட தான் கேட்கணும். எது ஓனர் கேட்குமா சார்? என்ன சார் சொல்றீங்க? அப்ப நீங்க ஓனர் இல்லையா? நான் தான்பா ஓனரு. அப்படி என்ன சார்? சீக்கிரம் பூட்டை திறங்க, ஊட்ட பாக்கணும். ஐயோ சேர தந்து கட்டுனா வீடு ஒரு பூட்டிக்கிட்டு சமாளிப்போம். பறக்கிறியாப்பா? திறந்து காட்ட மாட்டா? ஐயோ என்ன சார் மூத்த முட்டிச்சா? டக்குன்னு திறந்து உள்ள போய் பாத்ரூம் போயிட்டோங்க சார். நான் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். அதுக்கு இல்லப்பா, நீ வேற சாவிய முன்னாடி கையில இருக்குது. அது தெரியாத நானு திறக்க வரேன். ஏன்னா நான் ஏற்கனவே ஜோபில் வச்சிருப்பேன். ஆனா இன்னைக்கு அவ எடுத்துட்டு இருக்கிறான் ஜோபில். ஐயோ என்ன சார் இப்படி பண்றீங்க? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள முதல்ல போய் சாவி வாங்கிட்டு வாங்க சார். இவனை நம்பி அட்வான்ஸ் வேற போட்டு விட்டேன். அவசரப்பட்டுட்டோமா? சரிப்பா நீங்கே உட்காருப்பா. ஒரே ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஐயோ 50,000 ஆச்சே. சார் நானும் உங்க கூட வரவா? வேணா நீங்கே உட்காரு. தோக்குது வீடு. போய் ஓடாந்துடுறான். நான் அந்த வீடு தான் சொல்றான். அந்த வீட்டுக்கு போறான்னு பார்த்துட்டே இருப்போம். ஏய் யாரவன்? பாஸ்ல இருக்க பேராக் பாத்துங்கறவன். என்னம்மா சாவி நீ ஏத்தி வரா? உன் புடிச்ச உன் கையில கொடுத்து அனுப்பிட்டேனா? நீ இந்த வழியா வர, உன் புடிச்ச அந்த வழியா போறான். சரி சீக்கிரம் தோறமா வீட்டை பாக்கணும். புருஷனா? டேய் என் புருஷன் துபாயில இருக்கறேன்டா. ஏம்மா இப்பதான் இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் 50,000 வாங்கிட்டு சாவி எடுத்துட்டு வரணும்னு இப்ப போனா. என் வீட்டுக்கு அட்வான்ஸ் வாங்கி நீ எவன்டா அவன் போனவன்? ஏம்மா உன் புடிச்சனாமா இப்பதான் ஜிபேல 50,000 வாங்கிட்டு போனா. அட புனாக்கு முஞ்சே, என் புருஷன் துபாயில இருக்கறேன்டா. இப்பதான் வீடியோ கால்ல பேசினேன். எவங்கிட்ட குடுத்துட்டு ஏமாந்துட்டு இப்போ நீ என் புருஷன் சொல்ற எவன? ஏம்மா நீ உன் புடிச்சன் கூட துபாய்க்கா போமா. இந்த வீட்டை மட்டும் தோறமா, நான் வாடகைக்கு இருக்கிறேன். ஏம்மா பாக்காதம்மா சாவி குடுமா. ஏய் யாரவன்? ஏம்மா எவன்டா எங்க ஏமாந்து என்னடா சாவி கேக்குறேன்? நானு அம்மா அதிகாதம்மா நான் போயிடுறேம்மா. சென்னையில வீடு பார்க்க வேண்டாம். வந்து போறான். இதே தான் இருக்கும் போல. வந்துட்டான். எவங்கிட்ட ஏமாந்துட்டு ஏன் வீட்டு சாவி கேக்குறான்? நான் நாளைக்கு அவனை வந்து பாருங்கடா. இது மாதிரி காமெடி வீடியோ பார்க்கணும்னா தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.